பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆபகுக் 3:18. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். நாம் கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது என்றைக்கும் மகிழ்ச்சி. ரட்சிப்பின் தேவனுக்குள் நாம் இருக்கும் பொழுது களி கூறுதல் தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். ஒரு துக்கமோ சஞ்சலமோ தவிப்போ கவலையோ இருக்கவே இருக்காது. கர்த்தருக்குள் இருக்கிற ஒரு மனிதன் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருக்குள் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும் பொழுது என்றைக்கும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பும். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் மகிழ்ச்சியாய் இருப்போம், களி கூறுவோம். ஆண்டவர் நம்மை இன்னும் பலப்படுத்துவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில மன மகிழ்ச்சி இருந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய முகம் மலர்ச்சியாய் தெரிந்து கொண்டே இருக்கும். அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று சொல்வார்கள். அதே போல நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ளே நாம் கர்த்தருக்குள் களி கூர்ந்து கொண்டு மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நம்முடைய முகம் மலர்ந்து காணப்படும். அதே நேரத்துல மன துக்கம் நம்முடைய ஆவியை முறித்து போடுகிறது. ஆகவே ஒருபோது நாம் துக்கமாய் இருக்கவே கூடாது. நம்முடைய துக்கங்கள் கவலைகளை ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அர்ப்பணித்து விட வேண்டும், ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ஆண்டவர் நம்மை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்வார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பன். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஔஷதம் என்றால் மருந்து. மன மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில நல்ல மருந்தாக செயல்படுகிறது. நாம் பிரச்சனைகளின் நேரத்தில், கவலைப்படுகிற நேரத்தில் அந்த கவலையை விட்டு நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மருந்தை போல செயல்படுகிறது. சரீரத்தில் சில நேரங்களிலே வியாதி பலவீனங்கள் நம்மை தாக்கும் பொழுது, ஐயோ இந்த வியாதி எனக்கு வந்து விட்டதே, இந்த பலவீனம் எனக்கு வந்து விட்டது என்று ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கும் பொழுது செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் ஆண்டவரை பாடி மகிழ்ந்து துதிக்கும் பொழுது அதுவே நம்முடைய சரீரத்துக்கு மருந்தாய் மாறி எல்லா பலவீனங்களையும் சுகவீனங்களையும் அது குணமாக்கி விடுகிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனோ துக்கத்தினாலே அதே நேரத்தில் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணிவிடும். ஆகவே நான் ஒருபோதும் முறிந்த ஆவியோடு இருக்கவே கூடாது. ஆவியில் எப்பொழுதும் களி கூர்ந்து உற்சாகமாயிருக்க வேண்டும். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று. காலை வேளையில நாமும் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை உற்சாகமுள்ள ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லி நிச்சயமாகவே இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உற்சாகப்படுத்துவார். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவி எலும்புகளை உலரப்பன். அப்படிப்பட்ட முறிந்த ஆவி இல்லாதபடி மன மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் பலவீனங்கள் அப்படியே சுகமடையும். நாம் அப்படியே சுகம் அடைந்து விடுவோம்.
ஆகவே மன மகிழ்ச்சியோடு இருப்போம். ஆண்டவருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ளும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51 சொல்லுகிறது, அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஆனந்த களிப்புடன் பாடி தேவ சமூகத்திலே சீயோனிலே வருவோம். ஆகவே நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேல் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். நாம் எப்பொழுதுமே ஆனந்த களிப்புடன் பாடி ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வரும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சியை ஆண்டவர் வைப்பார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவும். சஞ்சலமும் தவிப்பும் நம்மை விட்டு ஓடி போய்விடும். இந்த காலை வேளையில் சஞ்சலங்கள் தவிப்புகள் நம்மை விட்டு ஓடி போக வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் ஆண்டவரை மகிழ்ந்து பாடி துதிக்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 37 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். நாம் ஆண்டுடைய சமூகத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி விடுவார். ஆகவே இந்த காலை வேளையில மன மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை தருகிறது. எனவே நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்போம். ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் இல்லை, வியாதிகள் மறைந்து போகும். அந்த மன மகிழ்ச்சியே நமக்கு நல்ல மருந்தாய் மாறி நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் அது மாற்றிவிடும். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எங்கெங்கே அவருடைய வாழ்க்கையில துக்கத்தோடு இருக்கிறார்களோ இன்றைக்கு அந்த துக்கங்களை மாற்றி அவர்களுக்குள்ளே ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். ஆனந்த களிப்புடன் பாடி ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் வந்து முழு பலனையும் சுகத்தையும் சத்துவத்தையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். மன மகிழ்ச்சியாயிருக்கும் பொழுது இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த காலை வேளையில் நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதன்படி நாங்கள் வாழ்ந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் இருக்க நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.